ஹே டுவெல்த் பசங்களா, வெல்கம் டு அறிவு லேப். ஸோ ஆல்ரெடி நம்ம முக்கியமான விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 விதிகள் பார்க்கறதா இருந்தோம். அதுல முதல் விதியா கூலும் லாவை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. கூலும்ஸ் லாவை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை பார்க்காதவங்க வந்துட்டு சேனல்ல லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம்ல காஸ்லா. இந்த காஸ்லா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 விஷயத்த வந்துட்டு நம்ம ரீகால் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்புல கோடுகள், எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின் பாயம்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி நம்ம படிச்ச ஒரு விஷயம் தான். ஜஸ்ட் ஒரு ரீகாலோட போயிடலாம். ஸோ மின்புல கோடுகள்ங்கிறத நம்ம எதை வச்சு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் மின்புல கோடுகள் வர்றதுக்கு காரணமா இருந்த ஒரே கேள்வி, எனக்கு 2 மின்துகள் வேறின மின்துகளா இருந்தா விலகி போகுது, சரி ஒண்ணு ஈர்க்குது. அதுவே ஓரின மின்துகளா இருந்தா ஒண்ணு விலகி போகுது. இது எப்படி இங்க இருக்கிற மின்துகளுக்கு இங்க இருக்கிறது வேறின மின்துகளா இல்ல ஓரின மின்துகளான்னு எப்படி உணர முடியுதுங்கிற ஒரு கேள்விக்கு பதிலா கிடைச்சதுதான் மின்புல கோடுகள். சோ என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா மின்துகளை சுத்தியுமே மின்புல கோடுகள் இருக்கும். அது என்ன மின்சுமைங்கிறத பொறுத்து ஈர்க்குதா விளக்குதா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம யூகிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுதான் மின்புல கோடுகள். கிளியரா? சோ நெக்ஸ்ட் மின் பாயம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மின்புல கோடுகள் வந்துட்டு எல்லா மின்துகளை சுத்தியுமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மின்புல கோடுகள்ல நம்ம இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு மூடிய பரப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பரப்புக்குள்ள எத்தனை மின்புல கோடுகள் இருக்கோ எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையை நம்ம என்னன்னு சொல்றோம்? மின் பாயம்னு சொல்றோம். கிளியரா? மின்புல கோடுகள்லாம் என்னன்னு தெரிஞ்சாச்சு, மின் பாயம்னா என்னன்னு தெரிஞ்சாச்சு. அப்ப அப்படியே நம்ம காஸ்லா வரலாமா? சோ காஸ்லா என்ன சொல்லுதுன்னா, அது ஒரு மூடிய பரப்பா தான் இருக்கணும். காஸ்லாவை பொறுத்த வரைக்கும் மூடிய பரப்புக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும். சோ அது ஒரு மூடிய பரப்பா இருக்கணும். ஆனா என்ன ஷேப்ல வேணா இருக்கலாம். நல்ல ஒழுங்கான வடிவமா இருக்கலாம், இல்ல இது எந்த ஒரு வடிவமா இருக்கலாம். ஒரு மூடிய பரப்பு, அந்த மூடிய பரப்புக்குள்ள ஒரு மின்துகள் இருக்கு அப்படின்னா, அந்த மின்துகளோட மொத்த மின்பாய மதிப்பு எதுக்கு ஈக்குவலா இருக்குமா? Q by எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். பொதுவா நம்ம இந்த சிம்பிளை வந்துட்டு மின்பாயம் அப்படின்றத குறிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். கரெக்டா? சோ மொத்த மின்பாயமானது, அதாவது ஒரு ஒழுங்கான வடிவம் எது வேணா இருக்கட்டும், அதுல இருக்கக்கூடிய ஒரு மின்துகள், அந்த மின்துகளோட மொத்த மின்பாய மதிப்பு எனக்கு Q by எப்சிலான் நாட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் வந்துட்டு காஸோட லா. இங்க Q நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அந்த மூடிய பரப்புல இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய மின்துகளோட மொத்த மின்னோட்ட மதிப்பை நம்ம Qன்னு சொல்லுவோம். எப்சிலான் நாட் நமக்கு தெரிஞ்சது, வெற்றிடத்தோட விடுதிறனை நம்ம எப்சிலான் நாட்டுன்னு சொல்லுவோம். கிளியரா? சோ அவ்வளவுதான்ப்பா காஸ்லா. சோ நெக்ஸ்ட் நாம பார்க்கணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்? நம்மளோட அறிவு லேபை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க தமிழ் மீடியம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஏதாவது பெரிசு இருந்தா அதை கீழே உள்ள கமெண்ட்ல கேட்டு விட்டுருங்க. ஓகே, பாய்.